இளைய மகன் விஜய் தோற்றத்துல அழகன், குறும்புத்தனமும் அப்பாவித்தனமும் விளையாட்டு குணமும் ஒன்றிணைந்த வளர்ப்பு. நகத்தை கடித்து கொண்டே நிற்பது நடப்பது அப்படின்னு சற்றே பெண்மையின் நளினம் எட்டி பார்க்கும் ஒரு கத்திமுனை கதாபாத்திரம். அதை எந்த சேதாரமும் இல்லாமல் தன்னுடைய நடிப்பு மொழியில் வடிவமைச்சிருப்பாரு சிவாஜி அவர்கள். அப்பாவிடம் பயம், இவர் இல்லை என்று நினைத்து கொண்டு டாடி ஒரு ஜப்பான் பொம்மை அப்படின்னு குறும்பு. அம்மாவின் செல்லம், காதலிக்கும் பெண்ணிடம் சின்ன ஊடல்கள், தொழில் கூட்டு சேர்ந்த நண்பனின் சதியை புரிந்து கொள்ளாத ஏமாளி அப்படின்னு வெகு எளிதாக ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சிடுவாரு. கண்கள் பேசுதம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றொரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தெய்வமகன் திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தாரு. ஆரூர் தாஸ் வசனங்களால் பலம் சேர்த்திருப்பாரு. நீங்க கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பெயரை நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை, நான் குற்றவாளி கூண்டுல, கடந்த காலம் சாட்சி கூண்டுல, நீ நீதிபதி ஸ்தானத்துல போன்றவை சில பளிச் உதாரணங்கள். 3 கதாபாத்திரங்களும் ஒரே காட்சியில தோன்றுவது படத்தின் சிகரமான ஒன்று. அது பற்றி இயக்குனர் திருலோகச்சந்தர் ஒன்றை மனம் விட்டு பகிர்ந்து கொண்டிருக்காரு. அந்த காட்சியின் நீளம் 7 நிமிடங்கள். நீளத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு எடிட்டர் பிடிவாதமாக நின்ற போது நானே 2-3 முறை போட்டு பார்த்துவிட்டு எடிட்டர் கிட்ட சொன்னேன். 3 பேருமே அருமையாக பண்ணியிருக்காங்க, இதில் யாரை குறைப்பது அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அப்புறமே எனக்கு உரைத்தது, 3 கதாபாத்திரங்களும் தனித்தனியாக தெரியும்படி சிவாஜி அவர்கள் நடிச்சாதானே யாரை குறைப்பது அப்படின்னு என்னால் கேட்க முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத்தின் இயக்குனரே மூவரும் ஒருவர் அப்படின்னு உணர முடியாத போது பார்வையாளர்கள் மட்டும் விதிவிலக்கா? படத்துக்கு உயிரோவியம் அப்படின்னு முதலில் வைக்கப்பட்ட பெயருக்கேற்ப சங்கர், கண்ணன், விஜய் இந்த மூவரையுமே 3 வெவ்வேறு உயிரோவியங்களாக நமது ஆழ் மனதில் செதுக்கிய உன்னத நடிப்பு கலைஞன் சிவாஜி அவர்களின் நடிப்பாளுமைக்கு சான்றாக விளங்கும் தெய்வமகன் தலைமுறைகள் கடந்தும் வியக்க வைக்கும். சிவாஜி அவர்களின் சாந்தி ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த தெய்வமகன் படம் வெளிவந்து 100 நாட்களை கடந்து ஓடி வசூலை வாரி வழங்கி விருதுகளையும் வென்றெடுத்தது. ஆஸ்கர் போட்டிக்கு செல்வதற்கான தகுதிக்குரிய படங்களின் பட்டியலில் இடம்பெற்று விருது பெறாவிட்டாலும் இன்றளவும் பேசப்படுவதே பெரும் வெற்றிதான். ஆஸ்கர் விருதுக்கு ஆசியாவிலிருந்து தேர்வான படம் அப்படின்னும் தமிழ் படம் என்றும் கொண்டாடினார்கள் ரசிகர்கள். சொல்லப்போனால் அப்போதுதான் ஆஸ்கர் விருது என்ற ஒன்று குறித்தே தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தெரிய வந்திருக்கும். 1969 செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான தெய்வமகன் திரைப்படம் வெளியாகி 53 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. தமிழ் திரையுலகை பொறுத்தவரை ஒரே ஒரு சிவாஜி தான், ஒரே ஒரு தெய்வமகன் தான். பணக்கார செல்லப்பிள்ளை பாத்திரம் திரைக்கு புதிதல்ல. ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு இவ்வளவு மெருகும் அழகும் தந்து நடிப்பது சிவாஜி அவர்களின் புதிய சாதனை. ஹோட்டல் நடத்த தந்தையிடம் பணம் கேட்கும் போதும், அண்ணனை கண்டு தீஃப் தீஃப் அப்படின்னு நாகரிகமாக கத்தும் போதும் அவர் நடிப்பில் அசந்து போனார்கள் ரசிகர்கள். 25 வருடமாக டாக்டர் நண்பர் மேஜர் சுந்தரராஜனுக்கும் பணக்கார சிவாஜி அவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை சுத்தமாக இல்லை. ஆனால் அந்த குழந்தை பற்றி முழுதும் தெரிய வேண்டும் அப்படின்னா டாக்டர் கிட்ட பேசியே ஆகணும். 25 வருடம் கழித்து தன்னுடைய டாக்டர் நண்பரை பார்க்க வரும் அந்த காட்சி பிரமிப்பாக இருக்கும். இனிமே அப்படி ஒரு காட்சியை எடுக்கவும் முடியாது, அப்படி ஒரு ஷார்ட் கம்போசிஷனை வைக்கவும் முடியாது, அதுபோல உணர்வு பூர்வமாக நடிக்கவும் முடியாது, அப்படி ஒரு மியூசிக்கை போடவும் முடியாது, அதுவும் அந்த காலத்திலேயே. 3 கேரக்டர்களில் மிக அருமையாக சிவாஜி அவர்கள் நடித்தார் அப்படின்னா பண்டரிபாய், மேஜர் சுந்தரராஜன் ஆகிய 2 பேருமே சிவாஜி அவர்களுக்கு இணையாக நடிச்சிருப்பாங்க. இளைய மகன் சிவாஜியை காதலிக்கும் கேரக்டரில் ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. காதலன் கிட்ட அழுதுகிட்டே ஐ டு லவ் யூ அப்படின்னு சொல்லும் போதும் சரி, காதலனுக்கு சப்போர்ட்டாக அவனுடைய அப்பாவிடம் பேசும்போதும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய நடிப்பு ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும். மூத்த மகன் சிவாஜி ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை காதலிக்க, அவர் தன்னுடைய தம்பியை காதலிக்கிறார் அப்படின்றவுடன் ஏமாற்றத்துடன் காதலை மனதுக்குள்ளே அழித்துவிடும் காட்சி
மிகவும் அருமையாக உருவாக்கப்பட்டிருக்கும். கூட்டத்திலே அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தெய்வமகன் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடலை இசையரசி பி சுசீலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.